ஹலோ எவ்ரிவன். ஆல்ரெடி 2 வாரமா நெறைய விஷயம் நடந்துருச்சு. நீட்ட பத்தி நெறைய பேர் நெறைய வீடியோஸ் போட்டுட்டதால, சரி அத பத்தி கொஞ்சம் லேட்டா போடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் லாஸ்ட் வீக் நடந்தத பத்தி ஒரு குவிக் இன்ஃபோ பைட் குடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருக்கேன். இது யார பத்தி அப்படின்னா, இந்தியன் பில்லியனர்ஸ் ஆன ஹிந்துஜாவுக்கு 4.5 இயர்ஸ் ஸ்விஸ் கவர்மெண்ட் தண்டனை குடுத்திருக்கு. இது யார் இந்த ஹிந்துஜா குரூப்? அவங்களுக்கு கீழ என்ன கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு? யார் மேல ஸ்விஸ் கவர்மெண்ட் இந்த 4.5 இயர்ஸ் தண்டனை ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கு அண்ட் எதுக்காக கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் தான் இந்த குவிக் இன்ஃபோ பைட்டில் பார்க்க போகிறோம். ஹிந்துஜா குரூப் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பிஸ்னஸ் காங்க்ளமரேட் இந்தியாவில். ஆல்மோஸ்ட் இவங்க தான் வந்து 7th ரிச்சஸ்ட் பீப்புள். அண்ட் இது வந்து 1914 ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிக்கலாக இவங்க வந்து சிந்த், அதாவது இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரான் போனாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது அவங்களுக்கு. ரொம்ப காலமாக ஸ்ரீசந்த் ஹிந்துஜா அப்படின்றவர் தான் வந்து இதுக்கு சேர்மனாக இருந்தார். 2023 அவர் இறந்ததுக்கு அப்புறம் மூணு பிரதர்ஸ், அதாவது 4 பிரதர்ஸ் இருக்காங்க. அதில் வந்து கோபிச்சந்த் யங்கர் பிரதர், அவர் வந்து யூகேல செட்டில் ஆயிட்டாரு. பிரகாஷ் ஹிந்துஜா அப்படின்றவர் வந்து மொனாக்கோ அண்ட் சுவிட்சர்லாண்டில் இருக்காரு. அண்ட் அசோக் ஹிந்துஜா அப்படின்றவர் வந்து மும்பையில் இருக்கிறாரு. இந்த ஹிந்துஜா குரூப்பு நம்ம இந்தியாலே 7th ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் காங்க்ளமரேட் இந்தியாவில். அண்ட் அவங்களுக்கு கீழே இருக்க கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு நமக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதில் வந்து நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னா அசோக் லைலண்ட், இண்டஸ்இண்ட் பேங்க், ஹிந்துஜா பேங்க், ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன், கல்ஃப் ஆயில் கார்பரேஷன். ஸோ இப்போ ஸ்விஸ் கவர்மெண்ட் யார் மேலே இந்த ஆக்விசிஷனை கொடுத்துருக்கு அப்படின்னா பிரகாஷ் ஹிந்துஜா அப்படின்றவர் மேலே தான் இந்த ஆக்விசிஷன் கொடுத்துருக்கு. பிரகாஷ் ஹிந்துஜாக்கு 78 இயர்ஸ் ஆகுது அண்ட் கமல் ஹிந்துஜாக்கு 75 இயர்ஸ். கமல் ஹிந்துஜா பிரகாஷோடைய ஒய்ஃப். இவங்க வந்து ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் ஒரு விழா வச்சுருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஸ்விஸ் கவர்மெண்ட் வந்து 4.5 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கு. அண்ட் இவங்களுடைய பையன் அண்ட் மருமகள் கமல் ஹிந்துஜா, அஜய் ஹிந்துஜா அண்ட் நம்ரதா ஹிந்துஜா, இவங்க 2 பேருக்கும் 4 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கு. இவங்களுடைய நெட் ஒர்த் வந்து $37 பில்லியன். இவங்க 4 பேருக்கும் அப்படி என்ன இவங்க பண்ணாங்க? இவங்க 4 பேருக்கும் ஸ்விஸ் கவர்மெண்ட் 4.5 இயர்ஸ் அண்ட் 4 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கு. அதுதான் இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு குவிக் இன்ஃபோ பைட்ல பார்க்க போறோம். இவங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ஜெனீவால சுவிட்சர்லாண்டில் இருக்கிறாங்க. இங்கே இருக்கும்போது அவங்க இந்தியால இருந்து இந்தியன் ஒர்க்கர்ஸை தான் கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீட்டு வேலைக்கு, அவங்க விழா மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வீட்டு வேலைக்கு, குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸை தான் வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலே இருக்க ஆக்விசிஷன் என்ன அப்படின்னா, இந்த இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு ப்ராப்பரான பேமெண்ட் கொடுக்கல, அதாவது ப்ராப்பரான வேஜஸ் கொடுக்கல. தெர் இஸ் அ மினிமம் வேஜ் விச் இஸ் செட் பை த சுவிட்சர்லாண்ட் கவர்மெண்ட். இந்த சுவிட்சர்லாண்ட் கவர்மெண்டோடைய மினிமம் வேஜ் படி அவங்க இந்த சம்பளத்தை கொடுக்கல. அதாவது எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்க நாய்க்கு 8 லட்ச ரூபாய் பர் இயர் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 2 லட்ச ரூபாய் பர் இயர் தான் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் வந்து அவங்களுடைய ஆக்விசிஷன். அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 10,000 to 15,000 rupees பர் மந்த், இவ்வளோ தான் பே பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம நம்ம இந்தியாவில் ஒரு பெரிய தனி பங்களா வச்சுருந்தாலே கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் பே பண்ணணும். நம்ம ஒரு 10,000 rupees பே பண்ணணும். அப்போ சுவிட்சர்லாண்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கு அவங்க 10,000 to 15,000 rupees, அதுவும் நம்ம இந்தியன் பேங்க்கில் அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது இது எப்படின்னு எனக்கே இதை 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 வாங்கிட்டு எப்படி அவங்க அங்கே ஒர்க் பண்ணாங்கன்னு எனக்கே புரியல. மேஜரா வந்து கரெக்டான சம்பளம் கொடுக்கல. அண்ட் லாங் ஹவர்ஸ், அவங்க சொல்றதை விட லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 18 மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களால எங்கேயுமே வெளியில போக முடியல. அண்ட் 1/10 ஆஃப் தி ஆக்சுவல் சேலரி தான் ஸ்விஸ்ஸோடைய நார்ம்ஸ் படி இருக்கிற ஆக்சுவல் சேலரியோடைய 1/10 தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 660 rupees பர் டே. அந்த அமௌண்ட்டையும் இந்தியாவில் இருக்கிற ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல தான் அவங்க வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அவங்க கிரெடிட் பண்ணும்போது அவங்களால அங்கே சுவிட்சர்லாண்டில் அந்த அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதை எடுக்க முடியாமல் அவங்க எப்படி வெளியில போவாங்க? அவங்க கையில் எதுவும் பணம் இல்லை. ஸோ வெளியில போக முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்லேவ் மாதிரி அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இருக்கிற ஆக்விசிஷன். இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்லி அகெயின்ஸ்ட் த ஸ்விஸ் கவர்மெண்ட் அண்ட் ஸ்விஸ் ஒர்க்கிங் நார்ம்ஸ். ஸோ சுவிட்சர்லாண்ட் வந்து நிறைய ஒர்க்கிங் நார்ம்ஸ் வச்சிருக்கு. இதெல்லாத்துக்கும் இது அகெயின்ஸ்ட் அப்படின்றதுனால கோர்ட்ல ஹியரிங் பண்ணி ஸ்விஸ் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு 4.5 இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்கு. ப்ளஸ் 32 crore rupee வந்து பெனால்ட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க மேலே இருக்க ஆக்விசிஷன். இதுதான் அவங்களுக்கு கொடுத்த தண்டனை.
இப்ப எனக்கு நிஜமாலுமே புரியாத விஷயம் என்ன அப்டின்னா, கிட்டத்தட்ட $37 பில்லியன் நெட் வொர்த் இருக்கு அவங்க கிட்ட. அவங்களால ஒரு 3, 4 பேருக்கு கரெக்ட்டா ஸ்விட்சர்லாந்து கவர்ன்மெண்ட் படி சம்பளம் குடுக்க முடியலையா? அப்டின்றது நிஜமாலுமே ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். அது ஒரு கொஸ்டின் மார்க். 2வது கொஸ்டின் வந்து, இவ்ளோ பெரிய பிசினஸ் காங்க்ளமரேட்ட எதிர்த்து எப்படி இவங்களால கேஸ் ஃபைல் பண்ண முடிஞ்சுச்சு? யார் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இந்த கேஸ் ஃபைல் பண்ண? இத ஃபைட் பண்ணி, இத ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு வக்கீலுக்கு பணம் குடுக்கறதுக்கு இவங்களால எப்படி முடிஞ்சுச்சு? இது என்னுடைய 2வது டவுட். அண்ட் 3வது முக்கியமான டவுட் வந்து, ஒருத்தவங்களும் 18 மணி நேரம் ஒரு நாள் வொர்க் பண்ற அளவுக்கு இது ஏதாவது ஃபேக்டரி ஏதாவது இருந்தா பரவால்ல. இது 4 பேர் இருக்கிற ஒரு வீடு. அந்த 4 பேர் இருக்கிற ஒரு வீட்ல தினம் தினம் 18 மணி நேரம் வேலை செய்ற அளவுக்கு என்ன வேலை இருக்கும்? அப்படின்றது எனக்கு நிஜமாலுமே புரியல. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய டவுட்ஸ். அண்ட் அகைன் ஆஸ் யூசுவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் காங்க்ளமரேட் மேல எதிர்த்து கேஸ் போடுறாங்கன்னா, அவங்க கண்டிப்பா வந்து இத இத எதிர்த்து நெக்ஸ்ட் கோர்ட்டுக்கு போவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கே அவுட் ஆஃப் த கோர்ட் ஒரு செட்டில்மென்ட் குடுத்து, இத வந்து ஃபினிஷ் பண்ணிடலாமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் தட் டிட்ன்ட் வொர்க் அவுட். இந்த இந்த கேஸ் ஃபைல் ஆயி ஸ்விட்சர்லாந்து கவர்ன்மெண்ட்ல பேசி, இவங்களுக்கு ஜெயில் தண்டனை, அதுக்கப்புறம் ஒரு ஒரு அபராதம் ஒரு அமௌண்ட்டும் விதிச்சுட்டாங்க. இப்ப இவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது நிஜமாலுமே நெக்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்கும்? லைக் இது இது நிஜமாலுமே நிஜமா? இல்ல அவங்க சைட்ல இருந்து வேற ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா? அப்படின்றது எல்லாமே நம்ப நம்ப பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி ஹிந்துஜா குரூப் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட போர்டிங், லாட்ஜிங் இதுக்கெல்லாம் வந்து நாங்க நெறைய செலவு பண்றோம். அதெல்லாமே அவங்க சம்பளத்தில தான் இன்க்ளூசிவ். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பிளஸ் அவங்க வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா இதே ஃபேமிலி தான் திருப்பி திருப்பி எங்களுக்கு வொர்க் பண்ணிட்டுருக்கு. அப்ப இந்த மாதிரி நாங்க அவங்கள கொடுமைப்படுத்துனோம் அப்படின்னா, இவங்க எப்படி எங்களுக்கு வொர்க் பண்ணுவாங்க? அப்படின்ற கொஸ்டின் எல்லாம் ஹிந்துஜா ஃபேமிலி ரெய்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அடுத்த ஹை கோர்ட்க்கு நெக்ஸ்ட் கோர்ட்டுக்கு அவங்க வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த இந்துஜா ஃபேமிலி மேல இருக்க அக்விசிஷன் அண்ட் ஜெயில் தண்டனைக்கான ஒரு குயிக் இன்ஃபோ பைட். நெக்ஸ்ட் இன்ஃபோ பைட்ல மீட் பண்ணலாம். பாய் ஃபார் நவ்.